ஒரு காலத்தில் நீங்கள் ஏதோ ஒன்றுக்கு பின்னால் போய் கொண்டிருந்தீர்கள். உலகத்துக்கு பின்பதாக இருக்கும், பாவத்துக்கு பின்பதாக இருக்கும், உலகத்தின் மேன்மைக்கு பின்பதாய் போய்கொண்டிருக்கலாம். ஏதோ ஒன்றுக்கு பின்னால போயிட்டு இருந்தீங்க. உங்க பார்வையில அது மகிமையானதா இருந்திருக்கும், உங்க பார்வையில அது பயங்கர ஆசீர்வாதமா இருந்திருக்கும், உங்க பார்வையில அது மிகுந்த மேன்மையா இருந்திருக்கும். ஆனா ஆண்டவருடைய பார்வையில அது கழுதையாய் காணப்படுகிறது. உங்க பார்வையில சில வேலைகள், சில உத்தியோகங்கள், சில உத்தரவாதங்கள், சில காரியங்கள் மேன்மையாய் தெரியலாம். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் அது கழுதையாய் தெரிகிறது. ஹல்லேலூயா. இந்த காலவேளையில் பரிசுத்த ஆவி உங்களோடு கூட இடைபடுகிறார். அநேகர் உலகத்துக்கு பின்பதாக, உலகத்தின் சிற்றின்பங்களுக்கு பின்பதாக, உலகத்தில் ஒரு குறிக்கோளோடு கூட தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இடையில் ஒருவர் குறுக்கிடுகிறார். அவருடைய பெயர்தான் அபிஷேகநாதர். ஹல்லேலூயா. இன்றைக்கும் சபையை குறுக்கிடுகிற ஒரு அபிஷேகநாதர் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையை குறுக்கிடுகிற ஒரு அபிஷேகநாதர் இருக்கிறார். உங்க லைஃப்ல ஒரு அபிஷேகம் குறுக்கிட்டது உண்மையானால் உங்களுடைய லைஃபை கர்த்தர் அப்படியே மறுரூபப்படுத்தி இருக்கிறதை நிச்சயமாய் பார்க்க முடியும்.